அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை சஹி என்று இனம் காண்பதாக இருந்தால் அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய தராதரம், அவர்களுக்குடைய தகுதி, அந்த தொடரெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய ஹதீஸினுடைய மத்தன் என்று சொன்னால் அந்த ஹதீஸினுடைய செய்தி அதுவும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று நீங்கள் டிஎன்டி ஜெனரல் சொல்கிறார்கள். அதே கருத்தை இப்போ மதீனாவிலிருந்து ஒரு ஃபத்வா வந்ததுக்கு பிறகு நீங்களும் சொல்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் சஹி என்று சொல்வதற்கு 5 நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த 5 நிபந்தனைகளில் 3 அறிவிப்பாளர்கள் தொடரோடு சம்பந்தப்பட்டது, 2 சொல்லப்படக்கூடிய செய்தியோடு சம்பந்தப்பட்டது. இது உசூல் ஹதீஸில் மதீனாவுடைய ஃபத்வா வருவதற்கு முன்னால் இருந்து தைசிருல் உசூல் ஹதீஸ் என்று அரபு மதரசாக்களில் பாடத்திட்டங்களில் படித்து கொடுக்கக்கூடிய எல்லாத்திலையும் உள்ளது தான். மத்தன் பார்க்கப்பட வேண்டும் என்று எதுக்கு சொல்லப்படும் என்று சொன்னால் சாத் என்று சொல்வார்கள் அரபியிலே. அதாவது ஒரு ஹதீஸை 2 பேர் அறிவிக்கிறாங்க, 2 பேரில் ஒருவர் தரம் கூடியதாக இருக்கிறார், இன்னொருவர் ஞாபக சக்தியில் கொஞ்சம் தரம் குறைந்தவராக இருக்கிறார். ஞாபக சக்தியில் தரம் குறைந்தவர் தன்னை விட ஞாபக சக்தியில் தரம் கூடியவருக்கு முரணாக அந்த செய்தியை அறிவிக்கிறார். அந்த செய்திக்கு சாத் என்று சொல்வார்கள். ஞாபக சக்தி கூடியவர், அதாவது ஒரு ஞாபக சக்தியில் குறைந்தவர் தன்னை விட ஞாபக சக்தி கூடியவரை விட முரண்பட்டு அறிவிப்பது. இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இது ஒரே செய்தி, ஒரு செய்தியை 2 பேர் சொல்லுவாங்க, அதில் ஒருவர் சொல்லக்கூடிய செய்திக்கும் மற்றவர் சொல்கிற செய்திக்கும் முரண்பாடு இருக்கும். அப்படி இருந்தால் இதில் யார் தகுதியானவங்க, யார் தரமானவங்க, அந்தஸ்தில் யார் கூடியவங்க, ஞாபக சக்தியில் யார் கூடியவங்கன்னு பார்த்து கூடியவர் சொன்னதை ஏற்றுக்குவாங்க. இது மத்தன் பார்க்கறதுக்கான, செய்தியை பார்க்கறதுக்கான அடிப்படை. இந்த மாதிரி மத்தன் பார்ப்பதை நாம் யாரும் பிழை என்று சொல்லவில்லை, உசூல் ஹதீஸில் உள்ளது தான். மதீனாவுடைய ஃபத்வா வருவதற்கு முன்னால் இருந்து இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் ஒரே செய்தி சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒரே செய்தினா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணம் சம்பந்தமாக 2 அறிவிப்பு வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராத்தோடு இருக்கும்போது கல்யாணம் முடித்தாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, இவர் நம்பிக்கையானவர், நாணயமானவர், பொய் சொல்லாதவர், இதில் சந்தேகம் கிடையாது. இதே நேரம் அந்த திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட மைமுனா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இஹ்ராத்தோடு அவங்க என்ன கல்யாணம் முடிக்கல, இஹ்ராம் கலைஞ்சதுக்கு பிறகு தான் கல்யாணம் முடிச்சாங்க. இப்போ ஒரே செய்தி, ஒரு திருமணம் பற்றி தான் பேசப்படுது. 2 திருமணம் பற்றினா இவங்க சொன்னது வேற திருமணம், அவங்க சொல்றது வேற திருமணம், 2 பேரும் சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு போகலாம். ஒரு திருமணம் இஹ்ராத்தோடு நடந்ததா இஹ்ராம் இல்லாமல் நடந்ததா 2 பேர் 2 விதமாக அறிவிக்கிறாங்க. இதில் யார் சொல்றதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறது, இந்த செய்தியில் யார் சொல்ற செய்திக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறது? இப்னு அப்பாஸ் அவங்க இந்த செய்தியை அறிவிக்கும் போது அவங்க சின்ன பிள்ளை, ரசூல் ஸல்லல்லாஹு மௌத்தாகும் போதே அவர் சிறு வயதுடையவராக இருந்தவர். மைமூனா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கல்யாணமே நடந்திருக்குது. அப்போ அவங்களோட கல்யாண விஷயமா அவங்க சொல்றது உறுதியானதா, இன்னொரு ஆள் சொல்றது உறுதியானதான்னு கேட்டால் அவங்க சொல்றது தான் உறுதியானது என்கிற அடிப்படையில் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதில் எந்த அறிவிப்பாளரும் பொய் சொன்னவங்களா கருத மாட்டாங்க. நல்ல அறிவிப்பாளர்கள், சஹீஹான அறிவிப்பாளர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, மிஸ்டேக் விடுவாங்க, தவறு விடுவாங்க, வேணுமென்று இட்டு கட்ட மாட்டாங்க. இந்த வித்தியாசங்களை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், உசூல் ஹதீஸில் இந்த செய்தி இருக்குது. நல்ல அறிவிப்பாளர்கள், நாணயம் உள்ளவங்க, நம்பிக்கையானவங்க, மனிதன் என்கிற அடிப்படையில் தப்பு விடலாம், தவறு விடலாம், முன்னாலங்கிறத பின்னால்னு சொல்லலாம், வலதுங்கிறத இடதுன்னு சொல்லலாம், டேட்டை மாற்றி சொல்லலாம். இது மனிதன் என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வரக்கூடிய பலகீனங்கள். இந்த பலகீனங்களை வைத்து உசூல் ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை டிஎன்டிஜே எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா,
நல்ல அறிவிப்பாளர்கள் அறிவித்த சில ஹதீஸ்களை முழுசா மறக்கிறாங்க. மறுத்துட்டு யாராவது ஒரு ஆள் பொய் சொல்லியிருக்கலாம், யாராவது ஒரு ஆள் இட்டு கட்டியிருக்கலாம் என்று சொல்றாங்க. நல்ல அறிவிப்பாளர் இட்டு கட்டுவாரா ரசூலுல்லாஹ் பேர்ல? டோட்டல் செய்தியும் பொய்யா இருக்குமா? இப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொன்ன செய்தியில ஒரு மிஸ்டேக் வருது. என்னது? இஹ்ராத்தோட செஞ்சாங்கன்னு ஒரு மிஸ்டேக்கான தகவலை சொல்றாரு. மைமுனா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் நடந்தது உண்மை, அதாவது உம்ரா முடிஞ்சு அண்மை அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நடந்தது உண்மை. இதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. முன்னாலேயா பின்னாலேயாங்கிறது அறிவிப்பாளர்கிட்ட ஏற்படக்கூடிய விளக்கத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள். அதிலும் குறிப்பாக இந்த தவறு எப்படி வரும் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்திகளில் பெரும்பாலும் இந்த மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. சொன்னது அப்படியே சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் வார்த்தை தவறுகள் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பார்த்து இவங்க அறிவிப்பாங்களே, பார்த்து அவங்க விளங்கி அறிவிப்பாங்களே, அதுல இந்த மாதிரி நிலைமைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக யாராவது சொன்னா அவன் பொய் சொல்கிறான். அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க வாழ்நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை ஆயிஷா நாயகி கண்டதில்லை. ஆனா இன்னொரு சஹாபி அறிவிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரத்தில் போய் நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சாங்க. பயணத்தில் நடந்த நிகழ்ச்சி, பயணத்தில் நடந்தது ஆயிஷா நாய்க்கு தெரியாது. அவங்க பார்த்ததை வச்சு ஒரு முடிவு அவங்க சொன்னாங்க. ரெண்டு பேருமே பொய் சொல்லலை, உண்மைதான் சொன்னாங்க. ஆயிஷா நாய்க்கு இந்த செய்தி தெரியாது. இந்த மாதிரி ஹதீஸ்களில் விபரம் பார்க்கப்படும். ஆனால் இந்த செய்தி எடுத்து வைத்துக் கொண்டு உதாரணமா சூனியம் சம்பந்தமாக ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அத்தனையும் பொய். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் சம்பந்தமான ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ்ல இருந்து ஆரம்பம் வரைக்கும் அத்தனையும் பொய். அறிவிப்பாளர்கள்லாம் சரியா இருக்கிறாங்க, அறிவிப்பாளர்கள்லாம் உண்மையானவங்க, அறிவிப்பாளர்கள்லாம் நாணயமானவங்க, ஆனா சொன்ன செய்தி பொய். இது எப்படி உடன்பாடாக வரும்? நாங்க செய்தியை பார்க்கணும், அது என்ன கோணத்தில் பார்க்கப்படும் என்று சொன்னா, ஒரே செய்தியை ரெண்டு பேர் சொன்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு வந்தால் இதுல யார் சொன்னதை ஏற்கிறதுங்கிறதுக்காக பார்க்கப்படும். அதைத்தான் சாது என்று உசூல் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. ஆனா இந்த செய்தி எடுத்து வைத்துக் கொண்டு குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தி எதையாவது பத்தி பேசும், ஹதீஸ்ல இருந்து இன்னொரு செய்தி ஏதோ இன்னொன்றை பத்தி பேசும். ரெண்டையும் கொண்டு ஒன்றோட ஒன்றை இணைச்சி அதை வச்சு இதை மறுக்கிற ஒரு தவறான வழிகேட்டுக்கு தான் இதை ஆதாரமா கொள்றாங்க. இதுக்கு இடம்பாடு கிடையாது. மத்தனும் பார்க்கப்படும், சனதும் பார்க்கப்படும், அறிவிப்பாளர் வரிசையும் பார்க்கப்படும், சொல்லப்படக்கூடிய செய்தியும் பார்க்கப்படும். பார்க்கிற கோணம் இதுதான். எனவே இந்த செய்தியை வைத்துக்கொண்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை டோட்டலா பொய் என்று சொல்றதுக்கும், நல்ல அறிவிப்பாளர்கள் பொய்களை இட்டுக்கட்டினார்கள் என்று சொல்றதுக்கும் எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. செய்தி பார்க்கப்படும் என்கிறது உசூல் ஹதீஸ்ல உள்ள ஒரு செய்தி தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம்.